இஸ்ரோ தற்போது உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய புதிய ராக்கெட்டோட பேர் தான் NGLV அப்படிங்கிறது. இந்த ராக்கெட் தான் அடுத்த 25-30 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் விண்வெளி கனவுகளை முன்னோக்கி நகர்த்த போகுது. PSLV, GSLV, LVM-3 போன்ற ராக்கெட்டுகளுக்கு அப்புறம் NGLV தான் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு புதிய அத்தியாயமா இருக்க போகுது. PSLV இந்தியாவை உலகத்துல சேட்டிலைட் லான்ச் செய்யும் வல்லரசா மாத்துச்சு. GSLV மற்றும் LVM-3 பெரிய சேட்டிலைட்ஸ் மற்றும் சந்திரயான் போன்ற மிஷன்களுக்கு பேக் போனா இருந்துச்சு. ஆனா ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லா நாடுகள்லயும் மிக வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. ரீயூசபிள் ராக்கெட்ஸ், ஹெவி சேட்டிலைட், ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட், டீப் ஸ்பேஸ் மிஷன் இது எல்லாத்தையும் செய்ய புதிய தலைமுறை ராக்கெட்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இஸ்ரோ உருவாக்கிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய NGLV. இந்த NGLV ஒரு 3 ஸ்டேஜ் ராக்கெட்டா வடிவமைக்கப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல லிக்விட் ஃபியூயலா இருக்கும், அதாவது கெரோசினும் லிக்விட் ஆக்சிஜனும் எரிபொருளா இருக்கும். இரண்டாவது நிலையில செமி கிரையோஜெனிக் இன்ஜினா இருக்கு. மூன்றாவது நிலையில பாத்தீங்கன்னா கிரையோஜெனிக் ஃபியூயல், அதாவது லிக்விட் ஹைட்ரஜனும் லிக்விட் ஆக்சிஜனும் எரிபொருள்களா இருக்கும். இதோட முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? NGLV ரீயூசபிள் ராக்கெட்டா உருவாக்கப்படுது, அதாவது ராக்கெட்டின் முதல் நிலையை மீண்டும் நம்மளால பயன்படுத்த முடியும். இது SpaceX Falcon 9 போல இருக்குன்னு சொல்றாங்க. இதன் மூலம் லான்ச் செய்கிற செலவு 30% 40% வரைக்கும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு லான்ச்சுக்கு சுமார் 30 முதல் 50 மில்லியன் டாலர் வரைக்கும் செலவாகும். இது உலக சந்தையில இந்தியாவை மிகச்சிறந்த போட்டியாளராக மாற்றும். இந்த NGLVயோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, லோ எர்த் ஆர்பிட்டால 10 டன்னில் இருந்து 20 டன் வரைக்கும் கேரி பண்ண முடியும். ஜியோ ஸ்டேஷனரி டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டருக்கு 6 டன்னில் இருந்து 10 டன் வரைக்கும் நம்மளால கேரி பண்ண முடியும். இதனால பெரிய சேட்டிலைட்ஸ், 5G, இன்டர்நெட், ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாடியூல், டீப் ஸ்பேஸ் மிஷன் இது எல்லாத்தையும் NGLV மூலம் நம்ம லான்ச் பண்ண முடியும். உலகின் சேட்டிலைட் பிஸ்னஸ்ல இந்தியாவுக்கு பெரிய பங்கும் கிடைக்கும். இந்த NGLV ஆனது இந்தியாவின் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராமான ககன்யானுக்கு அடுத்தபடியா இருக்கும்னு சொல்லப்படுது. 2025க்கு பிறகு ககன்யான் மிஷன் வெற்றிகரமா நடந்துச்சுன்னா மனிதர்களை ஸ்பேஸுக்கு அடிக்கடி அனுப்ப NGLV பயன்படுத்தப்படும்னு நம்பப்படுது. இஸ்ரோ கிட்ட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டம். அந்த திட்டத்துக்கு இந்த NGLV முக்கிய பங்கு வகிக்கும்னு நம்பப்படுது. இந்த NGLV ஆனது உலகளவுல சேட்டலைட் லான்ச் சந்தையில இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்கும். PSLV ஆனது இந்தியாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துச்சு. சந்திரயான் 3, ஆதித்யா L1 போன்ற பல சாதனைகளை நிகழ்த்த LVM-3 நமக்கு பயன்பட்டுச்சு. ஆனா அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியாவின் விண்வெளி கனவுகளை பூர்த்தி செய்ய போகக்கூடிய ராக்கெட் எதுன்னா இந்த NGLV தான். இது வந்தா இந்தியா மட்டும் இல்ல, முழு உலகமே இஸ்ரோவை நோக்கி பார்க்கறது கண்டிப்பா நடக்கும். அடுத்த தலைமுறை விண்வெளி பாய்ச்சலுக்கு தயாரா இருங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல அறிவியல் தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.